वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லுகிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருதஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரி வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासं वसिष्ठनर्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। तस्मात् प्रणम्य प्रणिधाय कायं प्रसादयत्वामहमीशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि தேவசூடம். இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். तस्मात् प्रणम्य प्रणिधाय कायं प्रसादयेत्त्वामहमीशमीड्यं पितेव पुत्रस्य सखेव सख्युः
பிரியப்பிரியாயார்ஹசி தேவசோடும். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பகவான் இடத்துல சரணாகதி பண்ணுறான். இந்த சரணாகதினா என்னன்றதை நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறா, நான் சரணாகதி பண்ணிட்டேன் பெருமாள்கிட்ட, நான் சரணாகதி பண்ணிட்டேன் பெருமாள்கிட்ட. சரணாகதின்றது நாம் நம்மை ஒப்படைத்தல், ஒப்புவித்தல் என்பதாக பெயர். சில பல பிரார்த்தனைகள் நாம் பண்ணுறோம். அந்த பிரார்த்தனைகள் பண்ணும்பொழுது நாம் நேரடியாக போய் சரணாகதி பண்ணுறோம். ஆனால் இந்த ஆத்மாவை ஒப்புவித்தல் என்பது உண்டல்லவா, அதுதான் முக்கியம். இந்த ஆத்மாவை ஒப்படைத்தல், ஒப்புவித்தல் அப்படின்னு வந்ததுன்னா அதுக்கு மேலே அதுக்கு பிறவின்றது கிடையவே கிடையாது. அந்த சமயத்தில் பெரியோர்கள் என்ன பண்ணுவா, துவயம் என்பதான ஒரு மகாமந்திரம் இருக்கிறது. துவய மந்திரம் என்பதாக அதற்கு பெயர். அந்த மந்திரத்துக்கே பெயர் சரணாகதி மந்திரம் என்பதாக பெயர். அந்த சரணாகதி மந்திரத்தை சொல்லி பகவானிடத்தில் ஆத்மாவை நிவேதனம் பண்ணுவான். நவவிதமான பக்தி பார்க்குறோம் இல்லையா, ஸ்ரவணம், கீர்த்தனம் விஷ்ணோஹோ, ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் என்று 9 விதமான பக்தி பிரகலாதனாலே சொல்லப்படுகிறது பாகவதத்தில் 7வது ஸ்கந்தத்தில். அதில் கடைசியில் ஒரு பக்தி சொன்னோம்னா அது என்னது, ஆத்ம நிவேதனம்னு பேர். ஆத்ம நிவேதனம்னா ஆத்மாவை பகவானிடத்தில் சமர்ப்பணை செய்தல் என்பதாக பொருள். அது எப்படி பண்ண முடியும், நமக்கு நாமே பண்ணலாமாண்டார். நமக்கு நாமே பண்ணலாம்ன்றது உண்மைதான். ஆனால் அந்த அளவுக்கு நாம் இன்னும் பக்குவப்படலை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பெரிய மகான்கள், பெரியோர்கள் கூட ஒரு ஆச்சாரியன் மூலமாகத்தான் சரணாகதி செய்திருக்கிறார்களே தவிர்த்து அவர்கள் சுதந்திரமாக ஸ்வதகா தாங்களே சரணாகதி செய்து கொண்டு விடவில்லை. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னொன்று, மோட்சத்திற்காக சரணாகதி பண்ணுறதுன்றது உண்டு, ஒவ்வொரு பலனுக்காக சரணாகதி பண்ணுறது என்பது உண்டு. அந்த சரணாகதியினுடைய கான்செப்டை நாம் சரியாக புரிஞ்சுக்கணும். சரணாகதினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நல்ல ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த ஆச்சாரியர்களை அணுகி சுவாமி வேதாந்த தேசிகன் எவ்விதமாக பகவத் ராமானுஜருடைய சரணாகதி கொள்கைகளை விவரணம் செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போ தான் புரியும். சும்மா இந்த 10 நிமிஷம் உபன்யாசத்தில் ஓவராக எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. கூடிய வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா உட்காந்து தெரிஞ்சுக்கணும். நம்ம எதுவாக இருந்தாலும் குருமுகமாகத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தான் முடியும். அடியனிடத்தில் பாடம் கேட்கக்கூடிய சிஷ்யர்களுக்கு கூட நான் ஒன்று சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஒரு விதம் பாடம் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சூக்ஷமான அர்த்தங்கள்லாம் ஏகாந்தமாக அவர்களுக்கு பாடம் சொல்லிட்டு இருக்கேன் அடியன். இந்த மாதிரி ரொம்ப அபூர்வமான அர்த்தங்கள், சூக்ஷமான அர்த்தங்களை குருகுல கல்வி முறையில் அவர்கள் பயின்று கொண்டு வருகிறார்கள். இத்தனைக்கும் பல பேர் பல உத்தியோகங்கள் இருக்கிற ஐடி முதலான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவா தான் எல்லாரும் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸ் தான், எல்லாருக்கும் கமிட்மெண்ட் தான். இருந்தாலும் அவர்கள் நம்முடைய பிரம்மஜானத்தை சம்பாதிச்சே தீரணுன்றதுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்கா என்கிட்ட. அப்போ அவளுக்கு இதனுடைய இன்றியமையாத தன்மையை நான் வலியுறுத்துவேன். திருப்பி திருப்பி இது இவ்வளோ முக்கியம், இது முக்கியம், இதை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கோ. சட்டுன்னு பார்த்தா புரிஞ்சிடாது, நமக்கு புரிஞ்சுருத்துன்னு நினச்சிக்காதீங்க, ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க, ரொம்ப அசால்ட்டாக இருக்காதீங்க. நான் திருப்பி திருப்பி வலியுறுத்துவேன் அவளுக்கு. அதனால் சிலதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். இதில் ஒரு சரணாகதியை பற்றி ஒரு அழகான விஷயம் சொல்லப்படுகிறது. முதல்ல சரணாகதிக்கு என்னென்ன தேவைன்றதை முதல்ல தெரிஞ்சு வச்சுப்போம். என்ன தேவை, 10 கிலோ சர்க்கரை தேவை, 2 லிட்டர் பால் தேவை, 10 லிட்டர் தயிர் தேவை, ஒரு மூட்டை அரிசி தேவை. அதெல்லாம் தேவையில்லை. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோப்திருத்வவரணம் கார்பண்யம் என்று இதை 5 அங்கங்களாக்கி சொல்லுவார்கள். இது இருந்தால்தான் சரணாகதி பண்ண முடியும். இதை கிரியேட் பண்ணிக்கணும். இது எப்படி பண்ணணும்னு எக்ஸ்ப்ளனேஷன் ஆச்சாரியர்கள் தான் கொடுப்பான். ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகான்னு அர்த்தம்னா, பெருமாளே இதுவரையிலும் உனக்கு பிடிக்காத காரியத்தை பண்ணியிருந்தேன், எல்லாம் தப்பு, உனக்கு எல்லாம் நீ ஸ்ருதிஹி ஸ்மிருதிஹி மமைவாக்ஞா என்று ஸ்ருதி ஸ்மிருதிகள் உன்னுடைய கட்டளை இல்லையா, அந்த கட்டளையை மீறிய காரியத்தை செய்து கொண்டிருந்தேன். புரியுதா? அந்த கட்டளையை மீறிய காரியத்தை செய்து கொண்டிருந்தேன். அதனால் உன்னுடைய அப்பிரியத்தை சம்பாதித்தேன். பையன் தப்பான காரியம் பண்ணால் எந்த அப்பாவுக்கு சந்தோஷம் ஏற்படும்? என் அப்பா அதை ஒத்துப்பார். அந்த மாதிரி நான் தப்பான காரியங்கள் பண்ணினேன். அதுலேருந்து நான் என்னை விடுவித்து கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா அனுகூலோஸ்மி பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம். அதுக்கப்புறம் தப்பான ஆட்டிடியூட்ஸ் இருக்குது, தப்பான காரியங்கள் இருக்கு, அதை ஸ்டாப் பண்ணுறது. பிரதிகூலான் நிவத்தோஸ்மி அப்படி சொல்லணும். பிராத்திகூல்யம்ன்றதாக சொல்லி பிரதிகூல காரியத்தை செய்யாமல் இருப்பது பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம். அடுத்தது அன்கண்டிஷனல் ஃபெய்த். பெருமாள்கிட்ட மகாவிஸ்வாசம்ன்றது ரொம்ப முக்கியம். விஸ்வாச பிரார்த்தனாபூர்வம் ஆத்மலக்ஷா பரந்தொயி, ஹே தேவதேவா தேவாதிராஜா, இந்த ஆத்மாவை உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், நீயே சர்வரக்ஷகன் என்னும் மகாவிஸ்வாசத்துடன் உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
அந்த விஸ்வாசம் மகாவிஸ்வாசம்ன்றது அவ்வளோ முக்கியம். அதான் அந்த விஸ்வாசத்தை காண்பிக்கணும். அப்போ ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா. அடுத்தது கோப்திருத்துவம். கோப்திருத்துவம்னு அர்த்தம் சாஸ்திரம் சொல்லித்து அப்பிரார்த்தித்தோ ந கோபா ஏத்துந்து. பெருமாள் எல்லாரையும் காப்பாற்றட்டுமே, எல்லாரையும் காப்பாற்றினா அப்புறம் நல்லது பண்ணுவான், தப்பான காரியம் பண்ணுவேன், தர்மத்தின் வழி நடப்பவன் தர்மத்தின் வழி நடக்காமல் இருப்பவன், இப்படி எந்த வியவஸ்தையும் இல்லாமல் போய்டும், எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்டும். நான் சொல்ல புரியுதா? ஏடாகுடமாக எல்லாரும் அதை வந்து கான்செப்டை புரிஞ்சுப்பான். அப்போ பாப்பம் பண்ணாலும் தப்பு இல்லை. ஒருத்தன் ஏகாசனிக்கு குடிச்சிட்டு 4 பொம்மநாடி பசங்க கூட சுற்றிட்டு இருக்கான், தப்பு இல்லை. என்ன தப்பு இருக்குது? எனக்கு மோட்சம் தான் கிடைக்க போகிறது, ஏன்னா பெருமாள் இப்படி தான் அனுகிரகம் பண்ண போகிறார். இன்னொருத்தன் ஏகாசிக்கு ஒட்டையாக பட்டி இருந்துட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இந்த வெயிலில் அவன் உபவாசம் இருக்கான், அவனுக்கும் பெருமாள் மோட்சம் கொடுப்பார், இவனுக்கும் மோட்சம் கொடுப்பார். என்ன சுவாமி வியவஸ்தையே இல்லை? அப்போ பாபம் புண்ணியம்லாம் என்ன வியவஸ்தை இருக்குது? பாப புண்ணியம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் சர்வமுக்தி பிரசங்கம்னு பேர். சர்வமுக்தி பிரசங்கம்னா தப்பு பண்ணவன் தப்பு பண்ணாதவன் நல்லவன் கெட்டவன் எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கும், நிம்மதியாக போச்சு. இல்லை நல்லாவே இல்லை சுவாமி, இந்த மாதிரி கான்செப்டே தப்பு, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடே இருக்கக்கூடாதுன்னா கரெக்டு. அதுக்காக பெருமாள் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கான். என்ன ஆஃபர் அப்படி கேட்டால், நீ சரணாகதி பண்ணு. பாபீயசோபி சரணாகதி சப்தபாயா நோபேக்ஷணம் ந தவோச்சிரம் ஈஸ்வரஸ்ய. ஆளவந்தார் சாதிப்பார், பாபீயசோபி சரணாகதி சப்தவாக். மகாபாபி, பண்ணாத பாப்பமே கிடையாது. உலகத்தில் எத்தனை விதமான கிரைம் உண்டோ அத்தனை கிரைமையும் பண்ணியிருக்கவன். அதை நான் இல்லை, நான் இல்லை, நான் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தவன். அப்பேற்பட்டவன் பெருமாள்கிட்ட சரணம் சரணம்னா யார்? விபீஷன் அப்படி தான் வந்தான். விபீஷன் பாபி பாப்பின்னு என்ன உண்டோ லோகத்தில் அத்தனை பாபங்களும் பண்ணவன், என்ன மகா பாபி. ராவணன்கிட்டே வந்திருக்கான், எவ்வளோ திமிரு இவனுக்கு, எவ்வளோ தைரியம்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அந்த பதில் சொல்கிறார். பாபீயசோபி சரணாகதி சப்தவாஜா. சரணம் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே. ஓடி போய் பெருமாள்கிட்ட சொல்லுங்கோ, நான் பெருமாள்கிட்ட சரணம்னு வந்திருக்கேன், அந்த திருவடியே சரணம்னு வந்திருக்கேன்னு நாம இருக்கும். அந்த ஒரு வார்த்தை போகும். கோப்திருத்துவம் வரணும். அப்போ ஏன் இவனை காப்பாற்றுறான், அவனையும் காப்பாற்றுறது வேறு. அவன் சரணம்னு சொன்னான், அவனை காப்பாற்றுறேன். இவன் சரணம்னு சொல்லலை, காப்பாற்றுறான். இவன் சரணம்னு சொல்லட்டும், காப்பாற்றுறான். இன்னொன்று, சரணம்னு சொல்லிட்டு தப்பான காரியங்கள் பண்ணலாமா? நான் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டேன், பெருமாள் என்னை காப்பாற்றுறேன்ட்டார், எனக்கு மோட்சம் கொடுக்குறேன்ட்டார், அதெல்லாம் குடிக்கலாம், சீட்டாடுறான், அதுக்கப்புறம் பொம்பசங்களோட சுற்றலாம், மது மாம்சம் எல்லாத்தையும் நான் வந்து ஒரு கை பார்க்கலாம்னு சொல்லலாமா? அந்த பிஹேவியர் ரொம்ப முக்கியம். உத்தர கிருத்தியம்னு சொல்லுவான். ஒரு வைத்தியர்கிட்ட போயிட்டு நம்ம வைத்திய சிகிச்சை பண்ணிட்டோன்னா அந்த வைத்தியர் மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இவ்வளோ தான் சாப்பிட்ணும், எண்ணெய் கூடாது, உப்பு கூடாது, புளி கூடாது, காரம் கூடாதுன்னு சொன்னால் சரி சுவாமின்றோம். நம்ம சரணாகதி பண்ணிட்டா மட்டும் 1000 நோனாவட்ட கேள்வியை நம்ம கேட்டுட்ருக்கோம். அதனால் இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுடா? தஸ்மாத் பிரணம்ய. இப்போ சரணாகதி பண்ணுறான் அர்ஜுனன் பெருமாள்கிட்ட. கோப்திருத்வரணம், என்னை காப்பாற்றுன்னு சொல்லி பிரார்த்திக்கிறான். அப்புறம் தான் கிருப்பணத்தா, கீழே சொன்னான், கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவா. கார்பண்ய தோஷத்தினால அபகதம், என்னுடைய புத்தியானது மாறி போச்சு. கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவா. அந்த தோஷத்தினால என்னுடைய மனசு மாறியே போயிடுச்சு. எனக்கு மைண்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது, குழம்பி போயிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்னுடைய பை நேச்சரே போயிடுது. கார்பண்யம் அர்த்தம் கிருப்பணன். கிருப்பணன் அர்த்தம் எதுவும் இல்லாதவன். எனக்கெல்லாம் தெரியும், நீ சொல்லு. ஏதோ ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு காட்சி வரும், எனக்கு சப்பாத்தி பண்ண தெரியாதுன்னு. அப்படியா, சப்பாத்தி பண்ண சொல்லித்தரேன். என்ன? சரி, முதல்ல சப்பாத்தி மாவு எடுத்துக்கோ, ஓ அதான் தெரியுமே. சப்பாத்தி மாவில் கொஞ்சம் ஜலம் குத்திக்கோ, ஓ அதான் தெரியுமே. தேவையான உப்பு போட்டுக்கோ, ஓ அதான் தெரியுமே. அதுக்கப்புறம் அதில் என்ன பிசிஞ்சிக்கோ, ஓ அதான் தெரியுமே. இப்போ சொல்லிக் கொடுத்தவன் பார்ப்பான், எதை கேட்டாலும் அது தெரியுமே என்றாலே சரிட்டு அவன் என்ன பண்ணுவான், அந்த சொல்லிக் கொடுத்த பேட்டர்னே மாற்றிடுவான். அந்த மாதிரி ஓ எல்லாம் எனக்கு தெரியுமே, நான் பார்த்துருக்கேனே, நான் போடுறேனே, நான் பண்ணுறேனே, நான் வந்தனே நிந்தனேன்னா அப்படி கிடையாது. கார்பண்யா, சாரி சுவாமி, எனக்கு ஒன்றுமே தெரியாது, நீர் சொன்னால் தான் எனக்கு புரியும், எனக்கு ஒன்றுமே ஐடியாவே கிடையாது, இதை பற்றி எனக்கு எந்த சிந்தனையும் கிடையாது, எனக்கு இதை பற்றி எந்த விதமான அறிவும் கிடையாதுன்றதை நீர் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். சரியா? பிரிச்சாமித்வா தர்ம சமூக சேதா. அதுக்கெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன். எது தர்மம், எது அதர்மம், எது சரியாக இருக்குது, எது சரியாக இருக்குது, அதை நாம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அவன் சொல்கிறது சரியா, இவன் சொல்கிறது சரியா, இல்லை நாம் எடுத்த டிசிஷன் தான் சரியா, இந்த டிசிஷன்லேருந்து நாம் மேற்கொண்டு எப்படி டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு எதை யோசிச்சாலும் கஷ்டமாக இருக்குது. அதில் கோப்திருத்தோரணம், இது 5 சேரணும். இதுக்கு மேலே ஆத்மரிக்ஷேபம்னு சொல்லுவாள். ஷட்விடா சரணாகதி ஹீன்வா. இப்போ அஷ்டாங்க யோகம் கேள்விப்பட்டிருக்கேடா? யோகம் யோகாபியாசம், யோகாபியாசம், கையை தூக்கு, அப்படி காலை தூக்கு, அப்படி முட்டியை தூக்கு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு எல்லாருக்கும் எக்ஸசைஸ் சொல்லி தரலை. அந்த யோகாபியாசத்தில் அஷ்டாங்க யோகம்னு பேர். இது பக்தி யோகம். இது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி என்பதாக அஷ்டாங்க யோகம். ஆக்சுவலி அங்கம்னு அர்த்தம் அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அங்கின்னு அர்த்தம் இது எல்லாற்றையும் தன்னிடத்தில் கொண்டது, அங்கின்னு பேர்.
இப்போ தேகம் இருக்குது, தேகத்தில் கை கால்கள்லாம் அங்கங்கள். தலை என்பது அங்கி. இந்த கை கால்களை தன்னகத்தே கொண்டது எது? தலையான அங்கி. அங்கி இல்லைன்னா அங்கம் இல்லை. கரெக்டு தானே? கரெக்டு தானே? இப்போ அஷ்டாங்க யோகம்னு சொன்னால் 8 விதமான அங்கங்களை உடையதான யோகம்னு பேர். ஆனால் இங்கே 8 இல்லையே. என்ன சொல்கிறது? யம, நியம, ஆசன, பிராணாயம, பிரத்யாகார, தாரண, தியான. இந்த 7 அங்கங்கள் தான். எதுக்கு? சமாதிக்கு. சமாதி என்பது ஒரு அங்கி. அந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய சித்தி எதில் வருது? நமக்கு சமாதியில் தான் வருது. அஷ்டாங்க யோகத்தினுடைய சித்தி நமக்கு சமாதியில் தான் வருது. புரியுதா? சமாதி என்பது அங்கி. மீதி 7 அந்த சமாதி சித்திக்காக அங்கம். ஆனால் சொல்லும்போது நம்ம எப்படி சொல்கிறோம்? 8 அங்கங்கள் அஷ்டாங்க யோகம்னு சொல்கிறோம். அங்கியை சேர்த்து நாம் அங்கம் என்று சொல்லுகிறோம். அதுபோல ஆனுகூல்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதி இது விஸ்வாசா, கோப்திருத்வரணம், கார்பண்யம், இதெல்லாம் 5 அங்கங்கள். 6வது என்னது? ஆத்ம நிக்ஷேபம். ஆத்மாவை சமர்ப்பணை செய்யும் அங்கீன்னு பேர். அதுக்கு அங்கீன்னு பேர். ஓகேவா? அதான் ஷட்விதா சரணாகதி. இந்த விஷயத்தை, அதாவது சரணாகதி கான்செப்டை அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்தில் காண்பிக்கிறான். 44வது ஸ்லோகத்தில் தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாம் அஹமீஷமீட்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுஹு பிரிய பிரியாயார்ஹசி தேவ சோடும். நீ யாரு? தாயாகவும் இருக்காய், அதான் தந்தையாகவும் இருக்கிறாய், அடுத்தது குருவாகவும் இருக்கிறாய். தஸ்மாத், சோ தட், ஆகையினாலே, நீ உறவினனாகவும் இருக்கிறாய், குணசாலியாகவும் இருக்கிறாய். ஆகையினாலே நீ ஈஷம் சர்வேஸ்வரனாய், ஈட்யம் துதிக்கத்தக்கனுமான உன்னை, சர்வேஸ்வரனாகவும் துதிக்கத்தக்கனவனுமான உன்னை. யார் அவர்? உன்னதான் துதிக்கணும். துதிக்கத்தக்கவன் யார் சுவாமி? துதிக்கத்தக்கவனுமான யார்? பகவான் தானே, கிருஷ்ணன் தானே. கிருஷ்ணனை தவிர்த்து வேறு யாரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம்? அப்போ துதிக்கத்தக்கவனுமான உன்னை அகம் பிரணம்ய, சேவிச்சு. எப்படி சேவிச்சு? பிரணிதாய காயம், அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுது. சேவிக்கலாம். என்னது சுவாமி? திருவேங்கடமுடியான வாசலில், கோபுர வாசலில் பார்த்து என் 2 கை இருக்கா இல்லையா? தாமுலரே தாமரையின் பூவுளதே ஏத்தும் பொழுதுண்டேனர். அந்த மாதிரி அப்படி கை கூப்பி சேவிக்கலாம் இல்லையா? பெருமாளை கை கூப்பி சேவிக்கலாம் இல்லையோ? அப்படின்னு சில பேர் விசித்திரமாக இருக்கும். என்னது இது? பெருமாளுக்கு கை கூப்பி சேவிக்க வேண்டிய இடத்துல அந்த லக்ஷ்மணன் பரதன் வந்தான். சித்திரக்கூடத்தில் பெருமாள் உட்காந்துருக்கார். அங்கே உட்காந்துருக்கிற ராமன் எப்படி இருக்கா அப்படின்னா, சூரியன் தம் தபந்தமிவாதித்யம் அப்படின்னார், உபவிஷ்டம் ஸ்வதேஜசா அப்படின்னார். அப்படி பிரகாசிக்கக்கூடிய சூரியனை போல் அப்படி உட்காந்துருக்கான் ராமபிரான். அங்கே பார்த்த உடனே பரதன் அப்படியே நெடுஞ்சான் கிடையா விழுந்து சேவித்தான். எப்படி இருந்தது தெரியுமோ இல்லையோ? பூமோ நிபதிதம் யுகாந்தே பாஸ்கரம் யதானர் வால்மீகி. பிரளயத்தில் சூரியன் ஆகாயத்தில் ஒளிமழுங்கி ஆகாயத்திலிருந்து நழுவி கீழே பூமியில் விடுமா போலே அப்படியே நெடுஞ்சான் கிடையாக பரதன் ஒரு தண்டம், ஒரு குச்சி, தண்டத்துக்கு சேவிக்கூடாது, தண்டவத் சேவிக்கணும். ஒரு கம்பு இருக்கே, அந்த கம்பு இப்படி நிற்கிற கம்பு அப்படி போட்டால் அப்படி இருக்கும், அப்படி விழும். அந்த மாதிரி அப்படி கை குவித்து அப்படி விழுந்து சேவிக்கணும். அப்படி கை நீட்டணும், அப்படி சேவிக்கணும். அப்படி கை வச்சு அப்படி எழுந்துக்கணும். அப்புறம் தலைக்கு மேலே கை கூப்பி இப்படி சேவிக்கணும். திருப்பி விழுந்து அப்படி போய் அப்படி கை நீட்டணும். திருப்பி கையை எடுத்து அப்படி சேவிக்கணும். சேவிக்கிறது கூட ஒரு அழகு. இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் வச்சு இது பைசா கொடுத்து வாங்கிட்டு இருக்கா எல்லாரும். கோவில்களுக்கும் சரி, கிரகங்களிலும் சரி, தினந்தோறும் சுவாமி சந்நிதியிலும், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களையும் இப்படி விழுந்து வணங்கினால் போதுமானது. அப்படி அதை வணங்கணும். வணங்கா முடியா நாம் இருக்கிறது பெருமை நினச்சிட்டு இருக்கோம். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம், என்னுடைய சர்வ அவயவத்தையும் பூமியில் கிடத்தி விழுந்து வணங்கி பிரார்த்திக்கிறேன்.
கிருஷ்ணா உங்ககிட்ட சரணாதி பண்ணுறேன், எனக்கு அனுகிரகம் பண்ணுறியா, உங்ககிட்ட சரணாதி பண்ணுறேன், உங்ககிட்ட அனுகிரகம் பண்ணுறியா, அப்படி கேட்கல. பிரசாதையே ஹே தேவதேவா, அயர்வரும் அமரர்கள் அதிபதியான பரமாத்மா, புத்திரஸ்ய பிதா இவ, புத்திரஸ்ய பிதா இவ, மகன் விஷயத்தில் பிரார்த்திக்க பெற்ற தந்தை போலவும், சக்யுஹு சகா இவ, தோழன் விஷயத்தில் பிரார்த்திக்கப்பட்ட சிறந்த தோழன் போலவும், பிரியா பிரியாய சோடுமருகசி, எனக்கு பிரியனான நீ உனக்கு பிரியனான என் விஷயத்தில் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள தக்கவனாய் விளங்குகிறாய். ஒரு பையன் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வந்துடுத்து, அப்பா கிட்ட கொண்டு போய் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காமிச்சு கையெழுத்து வாங்கணும். ஸ்கூலில் அவன் சரியாக படிக்கலைன்றது ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் அங்கங்கே ரெட்டிங்கு போட்டிருக்கு. உடனே அப்பா கிட்ட போகிறான், அந்த ரிப்போர்ட் கார்டை கொடுக்குறான். அப்பா பார்க்குறார், விழுந்து அவர் திருவடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிக்கிறான். அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன், இனிமேல் சீரியஸாக படிக்கிறேன், இந்த மாதிரி ரெட் மார்க்கோடு இனிமேல் நெக்ஸ்ட் டைம் உங்ககிட்ட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை கொண்டு வந்து காமிக்க மாட்டேன், ஐ ப்ராமிஸ் யூ, நீங்கள் இந்த தடவை என்னை மன்னிச்சிருங்க, என்னை பொறுத்துருள வேண்டும், நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு நான் என்ன தப்பு பண்ணினேன்றது புரிஞ்சுடுத்து, எனக்கு நான் கொஞ்சம் அலட்சியமாக படிக்காமல் இருந்துட்டேன், இனிமேல் அந்த தப்பை நான் பண்ண மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ என்று அவரிடத்தில் போய் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார், உடனே ரொம்ப கருணையோட, சரியா பையா நன்னா படி, இனிமேலாவது ரொம்ப ஜாக்கிரதையாரு, நீ படித்தாரா மேற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையினுடைய அபிவிருத்தி ஏற்படும், அந்த வாழ்க்கை அபிவிருத்திக்கு நீ நல்லா படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு அனுகிரகம், ஒரு ஆசீர்வாதத்தை பண்ணுறார். அதே மாதிரி ஃப்ரெண்டு இருக்கான், அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட அவன் கேட்குறான், எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் பண்ண, வேறு இதனால் நீ நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலை, எனக்கும் தெரிகிறது, நீ எவ்வளோ தடவை என்னை ஹெல்ப் கேட்டிருக்க, நான் பண்ணலை, பட் ஆனால் இந்த தடவை நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ கை விட்டுட்டா அதுக்கப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, இத்தனை நாள் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலைன்றத மனசில் வச்சுக்காமல் இப்போ நான் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன், அதனால் அது எனக்கு பண்ணணும்னு ஆசையோடு நீ எனக்கு பண்ணி கொடு, இதுவே நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காத, நீ அன்றைக்கி எனக்கு பண்ணினியா, இன்றைக்கி நீ பண்ணினியா, அப்போ பண்ணினியா, இப்போ பண்ணினியான்னு எனக்கு கேள்வியெலாம் கேட்காத, நான் பண்ணலைன்றது 100% ஒத்துக்கிறேன், கரெக்டு தான், நீ கேட்குறது 100% ரைட்டு தான், என்னமோ புத்தி பிசைக்கி போச்சு, நான் கேட்கலை, அது கேட்குறதுக்கு சரியா இல்லை, இப்போ நான் அவங்ககிட்ட ஹெல்ப் நாடி வந்திருக்கேன், ஆகையால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு என்று சொல்லும் பொழுது, சரிடாப்பா நீ என்னத்துக்கு இவ்வளோலாம் நினச்சிக்கல, நான்லாம் ஒன்றும் தப்பாகவே நினச்சிக்கல, நீ ஃப்ரெண்டுடா, எனக்கு என் ஃப்ரெண்டுடா நீ எனக்கு, அதனால் நீ ஏன் இவ்வளோ தூரம் ரொம்ப இறங்கி போய் நிற்கிற, கவலைப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன், உனக்கு தேவையான ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவதை போன்றது. ஹே கிருஷ்ணா, உன்னிடத்தில் தந்தை போலவும் நண்பன் போலவும் நான் பிரார்த்திக்கிறேன். அப்போ உனக்கு பிரியமான ஒரு நண்பன் விஷயத்தில் எந்த அளவிற்கு பிரேமை ஏற்படுமோ அதுபோன்று நீ என்னை இங்கே அனுகிரகம் செய்ய வேண்டும், அதற்காக உன்னை சரணமாக பற்றுகிறேன் என்று அர்ஜுனன் சொல்கிறான். புரியுறது உங்களுக்கு? இந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப அழகான கான்டெக்ஸ்ட். இது என்ன சுவாமி இப்படி கேட்குறாரு நினச்சிக்காதீங்க, நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ரசித்து பார்க்க வேண்டிய கான்டெக்ஸ்ட், இதெல்லாம் ரொம்பவே நமக்கு ரசனை இருந்தால் நல்லாயிருக்கும். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாம் அஹமீஷமிட்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுஹு பிரியஃ பிரியாயார்ஹசி தேவ சோடும். நீ உறவினனாயும் இருக்கிறாய், குணசாலியமாக இருக்கிறாய். நமக்கெல்லாம் உறவுகள்னு வாய்த்ததுன்னா அந்த உறவுலாம் எல்லாம் தொந்தரவாக தான் இருக்கும். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய உறவுகள்லாம் தொந்தரவாக இருக்கும். கிருஷ்ணனே அர்ஜுனனுக்கு உறவு, பந்து. அது எவ்வளோ விசேஷம், எவ்வளோ பாக்கியம். அதுதான் அர்ஜுனன் அது ரொம்ப ஓவர் என்ன சொல்கிறது அட்வான்டேஜ் எடுத்துட்டான். இந்த விஷயத்தை சுக்ரீவன் கூட சொல்லுவான், எச்ச கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத்து பிரணயேனவா என்று. ராமா கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸில் நம்ம ராமன் தானே, தப்பாக நம்மளை ஒன்றும் நினச்சிக்க மாட்டான், பார்த்துக்கலாம், அப்புறம் இன்னொரு சமயம் பார்த்துக்கலாம்ன்ற மாதிரி கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸில் நான் சில காரியங்கள் பண்ணியிருந்தேன், அதை நீ பொறுத்து கொள்ள வேண்டும். நான் கஷ்டம் அபராதி, உலகத்தில் யார் தான் எதுவும் தான் தப்பு பண்ணலைன்ற மாதிரி வந்ததுன்னு சொல்லணும். ஆனால் நீ எல்லாருக்கும் பிதாவாக இருக்க, குருவாக இருக்க, பூஜிக்கத்தக்கவனாக இருக்க, காருண்யாதி குணங்களினாலே நீ ஒப்புயர்வற்றவனாக, சர்வேஸ்வரனாக, இவ்வளவு பெருமை பெற்றவனான உன்னை நான் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறேன். அப்படி பிரார்த்தித்தால் என்ன
புத்திரன் வணங்கி பிரார்த்தித்தானேயானால் நண்பன் தான் செய்த தவற்றை உணர்ந்து நண்பனை அனுகிரகிப்பதைப் போல, பிதா தந்தையானவர் பிள்ளையை மன்னிப்பதைப் போல நீ என் தவறுகளை எல்லாம் பொறுத்து கொள்வதற்கு தகுதியுடையவனாயிருக்கிறாய். பிரியப்பிரியாயாருஹசி தேவசோடும் என்பதற்கு சுவாமி சங்கர பகவத்பாதர் ஒரு வியாக்கியானம் பண்றார். அதாவது மனைவி ஒருத்தி இருக்கா, அந்த மனைவியின் இடத்துல கணவனுக்கு அதிகமான பிரேமம் இருக்குது, பிரியம் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான், அவன் அந்த மனைவி செய்யும் தவறுகளை எல்லாம் பொறுத்து கொள்கிறான். அவளுடைய அழகுக்கோ இல்லை மற்ற ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ அவளிடத்தில் ரொம்ப பிரீத்தியோடு இருக்கக்கூடிய இந்த கணவன் மனைவி செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அவன் நன்கு பொறுத்து கொள்கிறான். என்ன பிரார்த்திச்சான் இப்போ? அந்த மாதிரி நீ என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். மனைவி பிரியமுள்ள மனைவியை கணவன் எப்படி பொறுத்து கொள்கிறானோ அதுபோல எம்பெருமானே நீ என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது சங்கர பகவத்பாதருடைய வியாக்கியானம். ஏ அர்ஜுனா, அனந்த அபராதங்களை செய்தவனான நீ அல்பவியாஜமான ஒரு சரணாகதியை பண்ணினா நான் எப்படி உன்னை ரட்சிக்க முடியும்? இது ஒரு கேள்வி அடுத்தது. பண்ணியிருக்கிறதோ பெரிய பாபம், அந்த பாபத்துக்கு இத்தினூண்டு ஒரு சரணாகதி, அந்த சரணாகதி பண்ணிட்டா சரியாக போயிடுமோ அப்படி கேட்டா அப்படி இல்லை. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தளவும் சீரியருளாதே என்று ஆண்டாள் தன் பாசுரத்தில் காண்பிக்கிறார். நாமே நினைத்தால் கூட, ஏன் அந்த சர்வேஸ்வரன் நினைத்தால் கூட நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது வரவே வராது. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய தொமஸ்ய பூஜ்யஸ்ச குருர்கரியான் கீழே பார்த்தோம் இல்லையோ, தந்தையாக இருக்கான் பெருமாள். சித்திரகேதருடைய கதையை பார்த்தோம். அங்கே தந்தையாக இருந்தது கர்மாவினால் தந்தையானா, இங்கே அப்படி கிடையாது. எல்லாம் ஒருத்தருக்கொத்தர் உலகத்தில் எந்த வஸ்துவாக இருந்தாலும் என்ன பதார்த்தமாக இருந்தாலும் பகவானுக்கு சேஷபூத்தம் தான், சம்பந்தம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இப்போ அவனுடைய பரத்தத்தை மட்டும் பார்க்கிறோம். அந்த பரத்தத்தை பார்த்து நாராயணா தேவாதி தேவா அப்படின்னு சொல்கிறோம், பிரபோ அப்படின்னு கொண்டாடுறோம். அந்த பரத்தம் மறைந்து சௌலபியம் வந்துடுத்துன்னு சொன்னால் அந்த இடத்துல பரத்வத்தை தெரிவிக்கக்கூடிய, அவனுடைய மேன்மையை மட்டுமே தெரிவிக்கக்கூடிய, அவனுடைய பிரபாவத்தை மட்டுமே தெரிவிக்கக்கூடிய வாசுதேவன், நாராயணன், விஷ்ணு, சக்கரதாரி அப்படின்னு எவ்வளோ பேர்லாம் இருக்கு இல்லையா? அந்த பெயர்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா பெயர்? சிறு பேர் என்பதாக பெயர். யாரோ சில பேர் சில சமயங்களில் பரத்தத்தை மட்டும் உணர்ந்து பேசக்கூடிய பேருக்கு என்ன பேர்? சிறு பேர் என்பதாக பெயர். பெரும் பேர் எது அப்படி கேட்டால், டே கிச்சோ, டே பாச்சு, டே கோவிந்து, கோவிந்து, கோவிந்தோ, கோண்டு அப்படி பெருமாளை கூப்பிடணும். நான் சொல்ல புரியுதா? சில பேருக்கு ஒரு பேர் இருக்கும், ஃபேமஸாக ஒரு பேர் இருக்கும், அப்புறம் பெட் நேம் ஒன்று இருக்கும். இந்த பெட் நேம் வச்சு அவரை கூப்பிட்றது ரொம்ப 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 குறைச்சலானமாக தான் கூப்பிடுவான். இந்த பெட் நேம் வச்சு சில பேர் கூப்பிட்டாள்னா அதை எல்லாரும் கூப்பிட்டா அவருக்கு பிடிக்காது இல்லையா? இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம். எல்லாரும் அதாவது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறவா மட்டும் ஒரு பெரிய அந்த அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெயரை சொல்லி கூப்பிடுவான். மற்ற எல்லாரும் என்ன பண்ணுறா? ஒரு பெட் நேம் வச்சு கூப்பிடுறான். இவனுக்கு அந்த பெட் நேம் ரொம்ப பிடிக்கும். அந்த பெரிய பேர் சொல்கிறோம் இல்லையா, அதாவது பெரிய பேர் இந்த இடத்துல அப்படி மாற்றி வச்சுக்கணும். ஒரு அந்தஸ்தை வெளிப்படுத்தக்கூடிய பேர். தேவதேவா, புருஷோத்தமா, சர்வேஸ்வரா, வைகுண்டா, வாசுதேவா, பராத்பரா, நாராயணா, விஷ்ணு, இதெல்லாம் சிறு பேர். சிறு பேர்னு அர்த்தம் ஏதோ ஒரு கான்டெக்ஸ்டில் யாரோ சில மகரிஷிகள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய, தேவர்கள் மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய திருநாமம். டே கிட்டா, டே பாச்சா, டே கோவிந்தா, கோண்டோ அப்படின்னு கூப்பிட்டா கிருஷ்ணன் உடனே ரியாக்ட் பண்ணுவான், உடனே அதை ரசிப்பான். அதில் பெரும் பேர் எது? இந்த கிச்சு பாச்சு கோண்டு தான் பெரும் பேர். சிறு பேர் எது? நாராயணா, வாசுதேவா, பராத்பரா, சர்வேஸ்வரா. அதாவது சிலர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடியதான பெயர். அதனால் அப்படி ஒரு பெயரை சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் உபயோகப்படுத்தி இருந்தோமே ஆனால் எங்களை நீ மன்னித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது இப்படியாக கோபிகள் பிரார்த்திக்கிறார்கள். இங்கே பாருங்க, அர்ஜுனன் முதல்ல
சௌலபியத்தை மட்டும் கண்டு பின்னர் விஸ்வரூப தரிசனத்தின் பொழுது பரத்வத்தை பார்த்து பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறான். கோபஸ்திரீகள் முதல்ல பரத்வத்தை கண்டு அதன் பின்னர் சௌலபியத்தை கண்டவர்கள். இங்க நாராயணா என்னும் ஒரு சப்தம் இருக்கு. அந்த நாராயணா என்னும் சப்தம் இருக்கே, அது பரத்தத்தை தெரிவிக்கக்கூடிய சப்தம். அதனால் அதுக்கு சிறு பெயர். ஆனால் கோவிந்தா இருக்கு பாருங்க, கோவிந்தா கோவிந்தா அப்படி சொல்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கச்சே கோவிந்தா அப்படின்றோம். இப்போ ஜெய் ஸ்ரீராம் சொல்ல மாதிரி கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தா சொன்னால் என்ன தப்பு? கோவிந்தா சொன்னால் என்ன மட்டம்? கோவிந்தா சொன்னால் என்ன இழப்போம்? நல்ல பெயர் அது, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அந்த பெயர் இருந்தால் நமக்கு ரொம்ப விசேஷம். எந்த இப்போ டெலிஃபோன் எடுத்தால் ஹலோ ஹலோன்னு சொல்லாது, கோவிந்தா கோவிந்தா சொல்லுங்க. நீங்கள் என்ன தப்பு? ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க, என்ன தப்பு? கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்லுங்க, ராம ராமா சொல்லுங்க, ஜெய கருட சுபர்ணா சொல்லுங்க. இதெல்லாம் பகவன் நாமா. எப்படி அழைத்தாலும் எங்கனே சொல்லிடும் இன்பம் பயக்கம் என்ற மாதிரி தெரியும். ஆகையால் இந்த கோவிந்தோன்ற நாமம் என்ன? மாடுமேய்ப்பனுடைய நாமம். அதான் பெரிய பேர். சிறு பேர் அழைத்தனவும் சீரியருடாரு. இப்படி ஆனுகூல்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் ரக்ஷிஷ்யதைர் விஸ்வாசா கோப்திருத்தரணம் ததா ஆத்மநிக்ஷேபகார்பண்யே ஷட்விதா சரணாகதி என்று 6 அங்கங்களுடன் கூடிய சரணாகதியின் மேன்மை இந்த ஸ்லோகத்தில் காண்பிக்கப்படுகிறது. தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமஹமீஷமீட்யம் பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யு பிரியப் பிரியாயார்ஹசி தேவசோடும். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமஹமீஷமீட்யம் பிரசாதயே த்வாமஹமீஷமீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுः தேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுः பிரியப் பிரியாயார்ஹசி தேவசோடும் பிரியப் பிரியாயார்ஹசி தேவசோடும். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதயே த்வாமஹமீஷமீட்யம் பிதேவ புத்ரஸ்ய சகேவ சக்யுः பிரியப் பிரியாயார்ஹசி தேவசோடும். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வை ஸ்ருதிஹி. ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது, பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். श्रीमन्नारायण नारायण नारायण 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 श्रीमन्नारायण नारायण
இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देव नारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ